தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உரைக்கல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் தன்னுடைய பேச்சின் போது சில முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கிறார். அதான் இன்றைய விவாதத்தினுடைய கருப்பொருளாக மாறி இருக்கிறது. இந்தியாவினுடைய ஜிடிபி குறைந்திருக்கிறது. இந்தியாவினுடைய உள்நாட்டு உற்பத்தி விகிதம் 5.4% இந்த 2 ஆண்டுகளில் குறைந்திருக்கிறது. நடுத்தர வர்க்கத்தினுடைய வேலை வாய்ப்பு, இன்னும் அவர்களுடைய பணவீக்கம் இதெல்லாமே அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். ஒரு சில முதலாளிகள் மட்டும்தான் இந்த நாட்டிலே ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் தன்னுடைய நாடாளுமன்ற உரையில் முன்வைத்திருக்கிறார். அதுதான் இன்றைய விவாதத்தினுடைய கருப்பொருளாக மாறியிருக்கு. பொருளாதாரத்தில் சரிவு, மிடில் கிளாஸ் வருவாய் குறைவால் ஒட்டுமொத்த பாதிப்பு, இதான் நம்முடைய தலைப்பு. இரண்டு கருத்துரையாளர்கள் நம்மோடு இன்று பங்கெடுக்கிறாங்க. ஒருவர் பொருளாதார கட்டுரையாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, மற்றொருவர் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார். இருவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். நான் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்திட்ட இருந்து விவாதித்து தோங்குறேன். பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, இந்தியாவுடைய ஜிடிபி கடந்த 2 ஆண்டுகளில் பெரிய அளவில் குறைந்திருக்கிறது அப்படிங்கிற ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டை எப்படி பார்க்கிறீங்க, எப்படி ஏற்கிறீங்க? பொருளாதாரம் சரிந்திருக்கிறதா அல்லது மொத்த உள்நாட்டு உற்பத்தி சரிந்திருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்வி வருகிற போது அது பொதுவாக சரிந்திருக்கிறது அப்படிதான் ஒத்துப்பேன். ஆனா அது பெருமளவில் சரிந்திருக்கிறதா அப்படிங்கிற போதுதான் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியதாக மாறுகிறது. ஏன் அப்படின்னா, நான் திரும்ப சொல்லிட்டே வரேன், கடந்த சில மாதம் தொடர்ந்து சொல்லிட்டே வரேன், இந்த பொருளாதார வளர்ச்சிகளுடைய ஏற்றத்தாழ்வுங்கிறது அவ்வப்போது மாறக்கூடியதுதான், நிலையாக இருக்கக்கூடியதே இல்லை. இதுல 2 மிக முக்கியமான அம்சங்களை நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஒன்று, இந்த ஏழு முகத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்புக்குறியை நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரே சீராக செல்லுமா அப்படின்னா எந்த நாட்டுக்குமே எப்போதுமே அப்படி இருப்பதே இல்லை. எப்போதும் மாறி மாறிதான் ஃபிளக்சுவேஷன்ஸ்ங்கிறது இருக்கத்தான் செய்யும். சரிங்களா? ஃபிளக்சுவேஷன்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் எக்கானமிங்கிறது இட் இஸ் நேச்சுரல். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த சரிவு ஏற்றத்தாழ்வுங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஒன்று. அப்புறம் இரண்டாவது, நாம் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது, இந்த கொரோனா சீன பெருந்தொற்று வந்ததுக்கு பிறகு உலகத்தினுடைய எல்லா நாட்டின் பொருளாதாரமே ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய சரிவை சந்தித்து இருக்கிறது. இல்லைன்னே சொல்ல வரல. ஆனால் அந்த சரிவிலிருந்து எந்தெந்த பொருளாதாரம் மீண்டு இருக்கிறது அப்படின்னு பார்க்க போனா அநேகமாக உலக அளவுல இந்திய பொருளாதாரம் தான் மிகப்பெரிய அளவுல மீண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்லக்கூடிய, அதுதான் நிஜமானது. சரிங்களா? அதையும் சேர்த்துதான் நம்ம சொல்லணும். இப்ப பொருளாதார வீழ்ச்சி அல்லது ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி சரிந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிற போது இதையும் சேர்த்து சொன்னாதான் சரியாக இருக்கும். சரிங்களா? இது 2. அப்புறம் மூன்றாவது, கணிப்பு அல்லது ஒரு ஆய்வு இது சரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிற போது மற்ற சில ஆய்வுகளை நான் பார்க்கிறேன். அது உலக வங்கி தருகிற ஆய்வாக இருக்கட்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொருளாதார ஆய்வறிக்கைகளாக இருக்கட்டும், எல்லாமே இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மிகவும் உயர்த்தி தான் காட்டுது. ஒவ்வொன்றுமே அப்படிதான் காட்டுது. ரொம்ப பாசிட்டிவா தான் காட்டிட்டு வருது தொடர்ந்து. அப்படி இருக்கிற போது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட காலாண்டுல ஒரு குறிப்பிட்ட அறிக்கையில இது சரிந்திருக்கிறதுங்கிற மட்டுமே வச்சுக்கிட்டு இந்திய பொருளாதாரம் சரிவை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியுமானா அநேகம் முடியாது. ஏன்னா நமக்கே தெரியும், இந்தியாவை பொறுத்தவரையில எல்லாவற்றிலும் ஒரு அரசியல் இருக்கிறது, பொருளாதாரத்திலும் ஒரு அரசியல் இருக்குது. அதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்ய முடியுமா அப்படின்னா முடியும். இதுதான் ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய கடமை. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஒரு ஜனநாயக கடமையாக எதிர்கட்சி தலைவரை செய்திருக்கார் அப்படின்னு அதனால பார்க்க முடியாத தவிர இது உண்மையான ஒரு பொருளாதார நிலவரத்தை மக்கள் மத்தியில கொண்டு செல்வதற்கான ஒரு அக்கறை உள்ள ஒரு ஸ்டேட்மெண்டா நான் பார்க்கல. ரெண்டும் வேற. சரிங்களா? அதனால இது ஒரு அரசியல் நோக்கத்துல பார்க்கிற போது, அரசியல் கண்ணோட்டத்துல பார்க்கிற போது இந்த கருத்தை நான் வரவேற்பேன். ஆனால் பொருளாதார கண்ணோட்டத்தை பார்க்கிற போது இந்த கருத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கணேஷ்குமார், அரசியல் கண்ணோட்டத்தில் ஏற்றுக்கொள்கிறேன், பொருளாதார கண்ணோட்டத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற பார்வையை திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி வைத்திருக்கிறார். உங்களுடைய பார்வையை முன்வைங்க. தனி ஒருவன் அப்படின்னு ஒரு படம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, அந்த படத்துல ஒரு விஷயம் சொல்லுவேன், உண்மை ஜெயிக்கதான் ஆதாரம் வேணும், பொய் ஜெயிக்க ஒரு குழப்பமே போதும் அப்படின்னு ஒரு வசனம். அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா உலகத்தின் ஆக சிறந்த ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொண்ட நாடு இந்தியா. இப்போதைக்கு குளோபல் ஜிடிபி குரோத்லயே கிட்டத்தட்ட நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது இந்தியா தான். இதுல அவர் என்ன குறை கண்டாருன்னு எனக்கு புரியல. ஆக்சுவலா இந்த சமயத்துல எதுக்கு சொல்லணும்னு எனக்கு புரியல. அதாவது அதே தான் நான் ஒத்துக்கிறேன். 5.4 டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி ஏற்றுக்கொள்கிறார்.
நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அதான டேட்டா. அந்த டேட்டா வச்சு தான் ராகுல் காந்தி பேசியிருக்கிறாரு. 6.5 ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. 6.5 ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சில தொய்வு இருக்கு. ஓகேவா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா மத்த நாடுகளோடையும் கம்பேர் பண்ணணும். உலகத்துல நாம மாத்திரம் சரியா பண்ணல அப்படின்னா நீங்க சொல்றது ஓகே. அதாவது இந்தியா மாத்திரம், அதாவது எல்லா நாடுகளும் நல்ல வளர்ச்சி பெற்று நல்ல ஜிடிபி growth செம்மையா ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கும்போது, இல்ல ஆக்சுவலா காமிச்சிட்டு இருக்கும்போது இந்தியாவோட ஜிடிபி மாத்திரம் வந்து ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க இந்த கேள்வியை வந்து முன்வைக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி விமர்சனத்தை முன்வைக்கலாம். இப்போ நாம தான் நம்பர் 1ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது இந்த விமர்சனம் எதுக்காக அதாவது ஒத்துக்கிறோம். அதாவது அரசியல் பண்றது கரெக்ட், அதுல வந்து தொய்வு இருக்கா இல்லையான்னா ஒத்துக்கிறோம். ஆனா இது விமர்சனம் பண்ற அளவுக்கு இருக்குதா அப்படின்னா இல்ல. அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா அமெரிக்காவுடைய growth வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோட இது வந்து 2.8%. ஓகேவா, யூகே வந்து 0.1, அப்புறம் பிரான்ஸ் வந்து 0.8 இவ்வளவுதான் growth காமிக்கிறாங்க அவங்க. அதாவது இவர் வந்து அடிக்கடி போயிட்டு வர இடம், இவர் அடிக்கடி வந்து பெருசா பேசுற குளோபல் எக்கானமில ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்கானமிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய 25% கூட இல்லை. நம்ம growth-உடைய பர்சன்டேஜ்ல 25% கூட இல்லாம growth எல்லாத்துலயும் ரொம்ப கீழே போயிட்டு இருக்காங்க எல்லாருமே. இது அடுத்தது வந்து அதாவது இன்ஃபிளேஷன் போயிட்டு இருக்கு எல்லா நாட்டிலும். ஸோ அப்ப யூகேல வந்து ஃபுட் இன்ஃபிளேஷனே தலைவிரிச்சு ஆடுது அப்படின்னும் போது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இன்னும் நல்லா பண்ணுங்கன்னு வேணா சொல்லலாமே தவிர நாம வந்து அதால பாதாளத்துல போயிட்டோம் அப்படின்றது கிடையாது. இந்த விமர்சனம் வந்து நல்லது, வேணும். ஆனா எந்த சமயத்துல வருது, எதற்காக வருது அப்படின்றத பாக்கணும். அவ்வளவுதான். அதான் நான் சொல்ல வரவனே தவிர இந்தியாவோட எக்கானமி வந்து நல்லா தான் இருக்கு. ஐயா குறிப்பிட்டபடி அதே தான் நானும் சொல்றேன். நான் இந்தியா எக்கானமி வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான நிலைமையில எல்லாம் போல, நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா கொஞ்சம் தொய்வு இருக்கு. அதுக்கு இந்த அளவுக்கு விமர்சனம் வந்து தேவையில்லாத ஒண்ணா நான் கருதுறேன். இல்ல, அதிக பணவீக்கம் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏற்றுக்கிறீங்களா? ஆமா சார், இதுல வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வேர்ல்டு வைடா உங்களுக்கு வந்து இன்ஃபிளேஷன் இருக்கு. நம்ம வந்து பரவாயில்ல, இன்ஃபிளேஷன்லயும் நம்ம பரவாயில்லையா தான் இருக்கும். அதாவது மேனேஜபிள் இன்ஃபிளேஷன் இதுலதான் இருக்கும், நம்ம பேண்ட்ல தான் இருக்கும். நடுவுல கோவிடுக்கு அப்புறமா யூஎஸ்ல டாலர் எவ்வளவு அடிச்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட $3 trillion அளவுக்கு பணத்தை, அதாவது டாலரை அச்சடிச்சிருக்காங்க. எதுக்குன்னா இந்த இன்ஃபிளேஷனை கட்டுப்படுத்துறதுக்காக அமெரிக்கா பண்ண வேலை. அதே மாதிரி மக்களுக்கு வந்து பணத்தை கொடுத்தாங்க, நம்ம பணத்தை கொடுக்கல. நாம வந்து எந்த மாதிரி கொடுத்தா இந்தியன் எக்கானமி தாங்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த 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 குறிப்பிட்ட விகிதாச்சாரத்துல எந்த மோட்ல கொடுத்தா வரும் அப்படின்றது தெரியும். கொடுத்ததுதான் திரும்பி எடுக்கிற வழியில தான் நமக்கு போயிட்டு இருக்கும். அதை தவிர விலைவாசி கட்டுக்குள்ளதான் இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கோவிட் பிறந்ததுக்கு அப்புறமா பெட்ரோல், அதாவது கேஸோட விலை, கேசலின்னு சொல்லுவாங்க அமெரிக்கால, அதோட விலை 4 மடங்கு குவாட்ரிபிள் ஆச்சு. அதாவது $6 அளவுக்கு போச்சு. $1.50 தான் ஒரு ஒரு கேலன், அதாவது விற்கக்கூடிய விலையில. அது வந்து $4 போச்சுன்னா பரவாயில்ல, $6 அளவுக்கு போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் தான் எடுத்து வெளியில விட்டு அதுக்கப்புறம் பெட்ரோல் விலையை குறைக்கிறேன்னு சொல்லி குறைச்சு அந்த மாதிரி தான் போச்சு. யூகேலையும் அதே மாதிரி தான் பண்ணாங்க. ஸோ ஆனா இந்தியாவில விலைவாசி இது வரைக்கும் கட்டுக்குள்ளதான் இருக்கு. ஓகே, பெட்ரோல் வந்து $100, அதே $100 தொடர்ந்து தான் இருக்கிறத தவிர எதுவுமே அந்த அளவுக்கு பெருசா ஒரு அதாவது பிரைஸ் ரைஸ் அப்படிங்கிறது வந்து இவர் சொல்ற அளவுக்கு அலார்மிங்கா இல்ல அப்படிங்கிறது தான் நம்ம டேட்டா பாயிண்ட்ஸ் சொல்லுது. அதே மாதிரி இந்த மாதிரி இன்ஃபிளேஷன் வந்து இதுக்கு முன்னாடி எந்த டைம்ல வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008, 2009 ஒரு கிரைசிஸ் வந்தது. அந்த டைம்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது, இந்தியாவிலேயும் இருந்தது. மோடி உறுதிமொழி கொடுத்திருக்காரா, நான் ஜிடிபியை உயர்த்துவேன், பணவீக்கத்தை நான் குறைப்பேன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த அரசு உறுதிமொழி கொடுத்திருக்குல்ல? அதுதான் இப்ப நம்ம வந்து 5th லார்ஜஸ்ட் எக்கானமியா இருக்கோம், அந்த 3rd லார்ஜஸ்ட் எக்கானமியா போயிட்டு இருக்கோம். ஐஎம்எஃப் போன வாரம் சொல்லியிருக்கு, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கு. போன வாரம்ன்றது ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றேன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா வந்து 2025லயே 4th இல்ல 3rd போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு ஐஎம்எஃப் சொல்றாங்க. அதே சைனாவோட மவுத் பீஸா இருக்கக்கூடிய சைனீஸ் மீடியாவும் சொல்லுது, ஆமா இவங்க குரோத்ல வளர்ந்து தான் இருக்காங்க, இந்தியா வந்து 4th இந்த வருஷமே ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு, இல்லைன்னா 3rd கூட போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு எழுதுறாங்க. இது வந்து இதெல்லாம் இவர் கண்ணில் பள்ளியா எனக்கு தெரியல. ஆனா நான் உயர்த்துவேன்னு சொன்னாலும் உயர்த்திட்டு தானே இருக்காரு. இதுல வந்து நம்ம அதான் நான் திருப்பி சொல்றேன், உயர்த்தாம இருந்தாலும் வேலை செய்யாம இருந்தாலும் இதை நம்ம பேசலாம், கண்டிப்பா விமர்சனத்துக்கு பண்ணலாம், கண்டிப்பா விமர்சனம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருந்ததுன்னா கண்டிப்பா பண்ணலாம். ஆனா
நிர்பந்தம் இல்லாமல், அதாவது ஒரு அரசியல் நிர்பந்தத்துக்காக வேணா பண்றதா பார்க்கலாமே தவிர, இதுல வந்து இந்தியா நல்லா தான் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறது டேட்டா பாயிண்ட் சொல்ற விஷயம். இது தவிர வந்து ஆஹ், மோடி அவர்களும் சும்மா வந்து எந்த வேலையுமே பார்க்காம அப்படியே சைலண்டா இருந்தாரு. எந்த ஒரு வேலையும் பார்க்காம, எந்த ஒரு குரோத் ஃபேக்டரை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாம வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னா நீங்க சொல்ற விஷயத்த நான் ஒத்துக்கிறேன். அவரு ராப்பகலா உழைச்சுட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய பிரதமர் இருக்காரு. அவரு பார்த்துட்டு தான் இருக்காரு. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒழுங்கான வேலை பார்த்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இது தேவையற்ற விமர்சனமா தான் நான் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, வேலை வாய்ப்பின்மை, இப்போ ராகுல் காந்தி சொன்னதை நம்ம இந்தியாவுடைய ஜிடிபி குறைந்தது அப்படிங்கிறதுல ஒரே பார்வையில மட்டும் எடுத்துக்க முடியாது. இந்தியாவில் ஒரு சில கோடீஸ்வரர்களுடைய நிலை மட்டும்தான் மிக அதிகமாக வளர்ந்திருக்கிறது, நடுத்தர மக்களுடைய நிலை தொடர்ந்து குறைந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த உள்ளார்ந்த கருத்துக்கள் இருக்குல்ல, அது விவாதத்திற்குரியதுதான். அத எப்படி பாக்குறீங்க பாஸ்கர்? நிச்சயமா நிச்சயமா. சரி, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னாக்க கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகிள் 39 கீழே ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் இன் ஃபியூ ஹேண்ட்ஸ்ங்கிறது சரியில்லை அப்படிங்கிறத நம்ம சாசனத்துல வழிகாட்டு நெறிமுறைகளை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஏற்கனவே இருக்கக்கூடியதுதான் அது. சரிங்களா? இதை எல்லாருமே கொள்கைகள் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு 2-3 கேள்விகள் தான் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, இது மாதிரியாக மிகப்பெரிய அளவில் செல்வம் ஒரு சில கையிலே தேங்குவதை நாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, முழுமையாக எதிர்க்கிறோம். சரிங்களா? அதே நம்ம அது கூடாது என்ன நடந்திருக்கு? இதை இப்பதான் நடந்திருக்கா? இது மாதிரியான பெருமுதலாளிகளோட வளர்ச்சி என்பது ஏதோ கடந்த 2-3 ஆண்டுகளாக மட்டும்தான் இருக்கிறதா? கடந்த 10 ஆண்டுகளாக தான் இருக்கிறதா பார்க்க போனா அப்படி இல்லை. சுதந்திர இந்தியாவில் 1947 இருந்து இருக்கக்கூடியதுதான் இது. சில பேர் கையில செல்வம் சேருவது என்பதும் சிலருக்கு பொருளாதார செல்வம் சேரவில்லை என்பதும் கடந்த 75 ஆண்டுகளாக இருக்கிறது. இது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, நம்ம திரும்ப சொல்றோம், இது எல்லா நாட்டிலுமே இருக்கு. எல்லா நாட்டுமே எல்லாரும் ஒரே சீராக இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரே ஒரு நாடு காட்ட சொல்லுங்க. ஒரு நாடு எங்கேயாவது, ஒரே ஒரு மாநிலம், ஒரு மாவட்டம், ஒரு ஊர் காட்ட சொல்லுங்க பார்ப்போம். இருக்க முடியுமா? இருக்க முடியாது. வாய்ப்பே இல்லை. இல்ல, ஒருவர் சற்று உயர்ந்தும் ஒருவர் சற்று சார்ந்தும் இருக்குங்கிறது பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. ஆனால் அது மிகப்பெரிய வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் எண்ணம். சரிங்களா? இப்ப மீண்டும் சொல்கிறேன், ஒருவர் உயர்ந்தும் ஒருவர் தாழ்ந்தும் இருக்க முடியாதுங்கிறது தான். ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கவங்க உயர வேண்டும், ஒரு சர்க்குலா இருக்கணும். ஆனா அப்படி இல்லாமல் இவருடைய ஆட்சி காலத்துல யார் பெரிய லெவல்ல இருக்கிறாங்களோ அவங்க தான் தொடர்ந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களால வளரவே முடியல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதை தான் நம்ம இங்க விவாதிக்கிறோம் பாஸ்கரன். ஆமா ஆமா, இப்போ அதுதான் அடுத்ததுங்கதான் வரேன். ஆமா, அடுத்தது நான் திரும்ப சொல்லுகிறேன், இந்த 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 குற்றச்சாட்டை நான் வந்து முழுமையாக மறுக்கவே இல்லை. சரிங்களா? ஏனென்றால் இருக்கு, அப்படித்தான் இருக்கு, தமிழ்நாட்டில் அப்படிதான் இருக்கு. சில செல்வந்தர்கள் மேலும் மேலும் செல்வந்தர்கள் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள், ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகள் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள் வந்து தொடர்ந்து இருந்து கொண்டே வருகிறது. அதுல ஒரு மிகப்பெரிய அளவுல மாற்றம் வந்ததாக எனக்கு தெரியல. தி ரிச் பிகமிங் ரிச்சர் அண்ட் புவர் பிகமிங் புவர் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து கொண்டேதான் வருது. அதுல இப்போது திரு ராகுல் காந்தி அவர்கள் இருந்த குற்றச்சாட்டு தவறுன்னு சொல்லவே இல்லை. சரிங்களா? அந்த குற்றச்சாட்டு வேணும், அது வச்சுதான் ஆகணும். அதுவும் நாடாளுமன்றத்துல அது மாதிரியான குற்றச்சாட்டை வைத்துதான் ஆகணும். எதிர்கட்சி தலைவராக அது அவருடைய கடமை தான். அதை நானும் முழுசா ஏத்துக்கிறேன். ஆனா எனக்கு எங்க ஒரே ஒரு இடத்து சற்று மாறுபடுகிறேன் அப்படின்னா, இதற்கெல்லாம் எது காரணமாக இருந்தது எது அப்படின்னா, அது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்ட ஒரு மாறுபட்ட ஒரு புதிய பொருளாதார கொள்கை. அது நல்லது இருந்தது, தீயதும் இருந்தது. நல்லா ஒத்துப்போம். அது வந்து தாராளமயமாக 30 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வரப்பட்ட மாறுபட்ட பொருளாதார கொள்கையை விளக்குங்க சார். அதனுடைய விளைவு தானே இது. இப்படி இல்ல, அது என்னன்னு சொல்லுங்க. அந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வரப்பட்ட தவறா? இப்போ அதான் சொல்ல வந்தேன். அதை நீங்க பாத்தீங்கன்னாக்க, அமரர் நரசிம்மர் அவர்கள் பிரதமராக இருந்த போதுதான் இந்தியாவுடைய பொருளாதாரம் ஒரு புதிய பாதையில் பயணிக்க தொடங்கியது. அது என்ன அப்படின்னா, உலகமயமாக்கல் கொண்டு வந்தோம். 1991, 92, 93 தொடங்கி வச்சோம். இப்ப 30 ஆண்டுகள் ஆயிற்று. அதையெல்லாம் அப்போ நாம் ஏற்றுக்கொண்ட போது அதனுடைய விளைவு இப்படித்தான் இருக்க முடியும், வேற எப்படி இருக்கவே முடியாது. சரிங்களா? பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், லிபரலைசேஷன் சொல்றீங்க. ஆமா, லிபரலைசேஷன் மூணு தான். குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் மூணு தான். இந்த மூன்றின் காரணமாக வந்த விளைவு தான் எதுங்கிறத நம்ம ஏத்துக்கிட்டோம் வச்சுக்கங்களேன். அப்போ திரு ராகுல் காந்தி சொல்ற முழுசா ஏத்துப்பேன். அதை மறைச்சிட்டு இதை மட்டும் சொன்னா அது ஏத்துக்க முடியல. எதன் மூலம் வந்தது?
இதற்கெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா தொடக்கம் அங்கதான். சரிங்களா? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ அந்நிய நேரடி 30 ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸால் கொண்டு வரப்பட்ட மாறுபட்ட பொருளாதார கொள்கையை ஆமா பாஜக அரசு 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த போதும் மாற்ற முடியவில்லையா? இது பாஜகக்குள்ள சவால் தானே. 30 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வந்த அந்த பொருளாதார திட்டத்தை இப்பனும் இந்த அரசாங்கம் தொடர்ந்து பின்பற்றி வருகிறது. அதை நம்ம புரிஞ்சுப்போம். சரிங்களா? அதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னாக்க கடந்த 10 ஆண்டுகளாக இருக்கட்டும் அல்லது கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு 7-8 ஆண்டுகள் இந்த வாஜ்பாய் அரசாக இருக்கட்டும், தொடர்ச்சி தான். பொதுவாக இந்திய அரசாங்கம் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, வி ஃபாலோ தி பிரின்சிபிள் ஆஃப் பெர்பெச்சுவிட்டி ஆங்கிலத்தில் சொல்றோம்னா, அது என்ன அப்படின்னா ஏற்கனவே என்ன கொள்கை இருக்கிறதோ முடிந்தவரை அதை அப்படியே பின்பற்றுவோம் தான் சொல்றாங்க. யாரும் அப்படியே ஒரு தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வரல. 1947 சுதந்திரம் கிடைச்சது. 52 தான் முதல் அரசாங்கம் பதவி இருக்கிறது பொது தேர்தலுக்கு பிறகு. அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து 40 ஆண்டுகள் வரையில ஒரே பொருளாதார கொள்கையா நேருவியன் பாலிசியினுடைய பொருளாதார கொள்கையை தான் நம்ம பின்பற்றி வந்தோம். 1991-92 தான் நரசிம்மராவ் பிரதமராக வந்த பிறகு ஒரு புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தோம். அந்த பொருளாதார கொள்கையை தான் தொடர்ந்து இப்போ நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். அது மிகப்பெரிய ஒரு மாறுதல் எதுவுமே வரவே இல்லை. என்ன மாறுதல் வந்து நினைக்கிறீங்க? அந்நிய நேர முதலீடு வேண்டாம் சொன்னோமா? வேண்டாம் சொன்னோமா? அந்நிய நேரடி முதலீடு வேண்டாம் சொன்னோமா? அது எப்போ வந்தது? அது 99 கொடுக்க ஆரம்பிச்சோம். தனியார்மயமாக்கல் வேண்டாம் சொன்னோமா? அது தொடர்ந்து பின்பற்றிட்டு இருக்குமா இல்லையா? உலகமயமாக்கல் வேண்டாம் சொன்னோமா? அது பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்குமா இல்லையா? அதனுடைய விளைவு இப்படித்தான் இருக்குங்கிறது எப்படி தெரியாம போக முடியும்? ராகுல் காந்தி தெரியாம இருக்கலாம், அது வேற விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ராகுல் காந்தி தெரியாம இருக்கலாம். ஆனால் சுற்றி சொல்லலாம் இல்லையா? நான் திரும்ப சொல்றேன், ராகுல் காந்தி அந்த குற்றச்சாட்டு பொய்னு சொல்ல வரல. ஆனா அந்த 1991-92 வந்தது தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல், தனியார்மயமாக்கல், இதெல்லாம் செய்கிற போது சில தனியார்கள் இதன் மூலம் ஆதாயம் பெறுவார்கள்ங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதி எல்லா இடத்துலயுமே இருக்கு. அதுதான் இது வந்திருக்கு. அப்போ அதை தவறுன்னு சொல்லுங்க, இதுவும் தவறுதான். இது நிச்சயமா தவறுதான். கூடாது, அது இருக்கவே கூடாது. ஒரு பெருமுதலாளிகள். ஆனால் அந்த தவறுக்கு பின்னால எது காரணமாக இருந்திருக்கிறது அதையும் சேர்த்து சொன்னோம்ல. ஒரு பாதி சொல்லிட்டு எல்லா தப்பும் நான் பண்ணுவேன், ஆனா அந்த விளைவுக்கெல்லாம் அவர் தான் காரணம். அது எப்படி ஒத்துக்க முடியும்? தப்பு நான் தான் பண்ண, விளைவு இப்ப நடந்துட்டு இருக்கு சொன்னா அது ஒத்துப்பேன். சரிங்களா? நான் திரும்ப சொல்கிறேன், அது தவறு இல்லை. அப்போதைக்கு அது தேவைப்பட்டது. 91-92-93 இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இந்திய பொருளாதாரம் கேள்விய 10 ஆண்டுகள் பாஜகவால இது குறைஞ்சிருக்கு. ஏன் மாற்றணும் கேக்குறேன் நான். இல்ல ஒருவேளை பாஜக அரசு இல்லாமல் தெளிவா சொல்றேன், இந்திய கூட்டணி ஆட்சியில் இருந்தாங்கன்னா இதை அதிகரித்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? புரியல. ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணி அரசு இருந்திருந்தால் இந்த ஜிடிபி உயர்ந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதுதான் சொல்றேன், திரும்ப சொல்கிறேன், இதற்கும் காங்கிரஸுக்கும் இதற்கும் பாரதிய ஜனதாவுக்கும் ஏதோ தொடர்பு இருப்பதா நினைக்கவே இல்லை. எங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தி அரசாங்கம் யாருக்காக பார்த்தாங்க உற்பத்தி பண்ணுவாங்க? யாருமே யோசிச்சு பாருங்க. அதுக்கு சம்பந்தம் இல்ல. ஆக்சுவலா சொல்றது அதுக்கு சம்பந்தம் இல்லாம ராகுல் காந்தி பேசுறாரு. சொல்லத்தான் செய்வாங்க, குற்றம் வரத்தான் செய்யும், புகார் வரத்தான் செய்யும். நானாக இருந்தாலுமே எது அப்படின்னா அரசாங்கம் தானா? அரசாங்கம் மட்டுமே இல்ல. பேசலாம் கணேஷ். அரசுக்கும் ஜிடிபிக்கும் சம்பந்தம் கிடையாது, இது பாஜக அரசா காங்கிரஸ் அரசான்னு பார்த்தா ஜிடிபி உயருது அப்படின்னு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி கேட்கிறாரு. ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் இது வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அரசுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற ஒரு குறிப்போட தானே வைக்கிறாரு. அதாவது அரசுக்கும் கட்சிக்கும் இல்ல இந்த விஷயத்துக்கு சம்பந்தம் இருக்கான்னா இதே பாஜக ஆண்டு கொண்டிருக்க இல்லாமல் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான கூட்டணி ஆட்சி செஞ்சதுன்னா இந்த விமர்சனம் வருமா வராதான் நீங்க கேட்டீங்கல்ல, கண்டிப்பா வந்திருக்காரு. இதே காங்கிரஸ் ஆட்சி இல்ல காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி பண்ணிருந்தாங்கன்னா இந்த மாதிரி விமர்சனம் பண்றதுக்கு யாரும் கிடையாது பாஜக, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா பாஜக இருக்கிறவங்க இந்த இவிஎம் எல்லாம் ஒத்துப்பாங்க, தோல்வின்னு ஒத்துப்பாங்களே தவிர இவிஎம் குறை சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கோவிட் ரிலேட்டடான ஒரு விஷயத்தினால அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பினான்சியல் செக்டர்ல வர்றது ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஒரு பெருந்தொற்றுனால உலகமே ஷட் டவுன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 months கம்ப்ளீட் லாக்டவுன்ல இருந்துட்டு வெளியில வரும்போது இந்தியா மாதிரி ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு, பல மொழிகள், பல இனங்கள் எல்லாமே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல இமிகிரண்ட் லேபர்ஸ் தான் ஜாஸ்தி இந்தியாவை பொறுத்த வரைக்கும்.
ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய் தான் வேலை பார்க்கணும். அதுக்கப்புறமா அவங்க வேலை பார்த்துட்டு திருப்பி அவங்க எல்லாரும் சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. சோ அது அந்த கோவிட் டைம்ல. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அளவு புரிஞ்சுக்கிட்டு ஓரளவு பிராக்டிகலா யோசிக்கக்கூடிய ஆளுங்க தான் பாஜக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி விமர்சனம் கண்டிப்பா பாஜக வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. அந்த ஒரு முதல் இதோட கமெண்டோட நான் ஸ்டார்ட் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐயா குறிப்பிட்டது 30 வருஷம், நான் 25 வருஷம் போறேன், ரொம்ப எல்லாம் வேணாம். ஏன்னா ஸ்டேபிளான கவர்மெண்ட் 1999 இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோம். ஏன்னா கம்ப்ளீட்டா டேர்ம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணல நடுவுல கொஞ்ச நாளைக்கு இந்தியா இந்த குளோபலைசேஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு தொடர்ந்து ஒரு 5 ஆண்டு காலம் ஒரு குறிப்பிட்ட கட்சியோ இல்ல கூட்டணியோ ஆட்சியில இருக்க முடியல. அதனால அந்த டைம்ல வந்து இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டோ இல்லைன்னா இன்ஃபிளேஷனோ நம்மளால சொல்ல முடியாது. ஸோ 99ல இருந்து நம்ம எடுத்துப்போம். 99ல இருந்து நம்ம 2024 வரைக்கும் இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் பர்சன்டேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா 99ல 2000 5.4% இருந்தது. அது அப்படியே கிராஸா போயிட்டு இருந்தது 2003 2004 வரைக்கும். காங்கிரஸ் தலைமையிலான யூபிஏ கூட்டணி யூபிஏ 1 வந்த உடனே அதாவது இந்த பர்சன்டேஜ் எவ்வளவு ஆச்சுன்னா 8.7% ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பி 2008-09 அது குறைஞ்சது 5.4. அது ஸ்டெடியா வந்துட்டே இருந்தது. அது மோடி அரசாங்கம் வந்த பிறகும் அது கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. NDA 1ல ஓகேவா, NDA 2ல அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வந்தது. எது வரைக்கும் வந்ததுன்னா 2019 வரைக்கும் அதே 5.4 5.6 மேக்சிமம் அப்படியே தான் போயிட்டு வந்தது. ஆனா கோவிடுக்கு அப்புறமா தான் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் பர்சன்டேஜ் எவ்வளவு ஆச்சுன்னா 8 ஆச்சு. ஏன்னா இந்தியா வந்து மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு எடுத்துப்போம். அதே மாதிரி ஜனத்தொகை கண்ட நாடு. அதனால எல்லாரையும் திருப்பி அனுப்பணும் அந்தந்த மாநிலத்துல, இல்லைன்னா இங்க வச்சுக்க முடியாதுன்றதுனால ஒவ்வொரு மாநிலம், இது தமிழ்நாடு மாத்திரம் இல்ல, காங்கிரஸ் ஆண்ட மாநிலமும் திருப்பி தான் அனுப்பிச்சாங்க. பாரதிய ஜனதா ஆண்ட மாநிலங்களும் திருப்பி அனுப்பிச்சாங்க. எல்லாருமே அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அப்ப கோவிட் போது ஒரு அன்சர்டன் பீரியடா தான் உலகம் முழுக்க இருந்தது. அந்த டைம்ல கூட வெளிநாட்டுல வேலை செஞ்சிருந்த லேபர் நம்ம ஊர் ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் வந்தே பாரத்ன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்து பிளைட் வச்சு கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க எல்லாரையும் உயிரோட இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தது மோடி கவர்மெண்ட் தான். சோ எல்லாத்தையும் ஸ்டடி பண்றதுக்கே டைம் ஆகும். அதுல 1 இயர் ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து 5.9 ஆச்சு. திருப்பி நடுவுல ஒரு போர், ரெண்டு பக்கம் வந்து கான்ஃபிளிக்ஸ் இருக்கு. சோ இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மார்க்கெட் எக்கானமி இந்தியா, சோ அதையும் தாங்கிக்கிட்டு இப்ப வந்து 7.3ல இருந்து திருப்பி வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதாவது அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து குறையுது. சோ இதெல்லாத்தையும் இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் பார்த்துதான் நீங்க கொண்டு வரணுமே தவிர போற 19 போயிட்டு அடிச்சுட்டு எல்லாம் போக முடியாது. இதுல பர்சன்டேஜ் லாஸ்ட் 10 வருஷத்துல எதனால ஏறுச்சு? இவங்க விட்டுட்டு போனது 5.4 அப்படின்னா 5.5ல விட்டுட்டு போனாங்கன்னா 5.4ல தான் இருந்தது. எது வரைக்கும்னா 2019 வரைக்கும். கோவிட்னாலதான் இந்த பர்சன்டேஜ் ஏறுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அது அன்சர்டனா தான் இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமா தான் இப்ப சரியாகும். இன்னும் 1 வருஷம் ஆகும். அப்படி இருந்தாதான் உங்களுக்கு வந்து இப்பவும் சொல்றேன், வேர்ல்டு எக்கானமிஸே இதுல வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து கஷ்டப்பட்டு இந்தியா அரசாங்கங்கள் ஊழ்ந்துட்டு இருக்கு. நடுத்தர மக்களால இந்த NDA அரசு பதவியேற்ற பிறகு இந்த 3rd terms இருக்காங்க, நடுத்தர மக்களால் மேல் வர முடியவில்லை அப்படிங்கிற அந்த முக்கியமான விவாதம் இருக்குல்ல. பணக்காரர்களால் இன்னும் பணக்காரர்களாகி கொண்டு இருக்காங்க, நடுத்தர மக்களால உயர முடியல, அவர்களால் பணக்காரர்களாக ஆக முடியல அப்படின்னா இங்க ஏதோ சிஸ்டமேட்டிக்கலி ஒரு டஃப்னஸ் இருக்குல்ல. இது இவ்வளவு நாள் இல்லையே உங்களுக்கு. இப்பதானே, அதாவது 3வது முறை பதவியேற்ற பிறகு உங்களுக்கு வந்து இந்த விமர்சனம் 6 மாசங்கள்ல வருது. உங்களுக்கு 10 வருடங்களா இல்லாத விமர்சனம் 6 மாதங்களில் வருகிறது என்றால் அது என்ன மாதிரி கேள்வின்னு எனக்கு புரியுது. அது என்ன மாதிரி விமர்சனம்னு எனக்கு புரியுது. ஏன்னா 10 வருடங்களாக இல்ல, ஐயா குறிப்பிட்டபடி 50 வருடங்களா இல்ல, 50 வருடங்களாவோ 70 வருடங்களாவோ இல்லாத பிரச்சனை கடந்த 6 மாதங்களில் மட்டும் வருகிறது என்றால் இதுல கோளாறு யார் பக்கம் இருக்கிறது என்றது அவர்களுக்கு தீர்மானிக்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் growth ஃபேக்டர் இப்போதைக்கு இந்தியால இருக்கு. எல்லா இன்க்ளூசிவ் growth தான். இந்தியா வந்து இன்க்ளூசிவ் growth தான், வசுதேவ குடும்பம், உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஓட்டிட்டு இருக்கும். சோ அந்த மாதிரி வந்து ஒரு growth காமிக்கிற ஒரு நாடு தன்னுடைய சொந்த பிரஜையை விட்டுட்டு தன்னுடைய சொந்த பிரஜைகளுடைய growth இல்லாம ஒரு ஒரு அதாவது மாற்றாந்தாய் போக்குல வெறும் ஒரு சில பணக்காரர், அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட அந்த கம்பெனிஸோடைய ஓனர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அவங்க எல்லாம் யூபிஏ காலத்திலேயே நாங்க நல்லா வளர்ந்தோம் அப்படின்றாங்க. அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு போல இருக்கு. அதாவது மோடி அரசாங்கம் 1-2ல
இந்த பெரும்பணக்காரர்கள் சொல்றாங்கல்ல, அவங்களுக்கே பிரச்சனை இருக்கு போல இருக்கு. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்டிஏ காலத்துல எல்லாம் நாங்க கொஞ்சம் கம்மியா தான் வளர்ந்தோம், யூபிஏ காலத்துல நாங்க அபரிவிதமான வளர்ச்சின்றது அவங்களே சொல்றாங்க அவங்க வாயால். சோ இப்ப அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. சோ இந்த 6 மாதங்கள்ல இந்தியாவில இவ்வளவு பிரச்சனை இருக்குன்றது இப்பதான் நம்மளுக்கு புரியுது. அது ராகுல் காந்தி சொன்ன பிறகுதான் நமக்கு புரியுது. சோ இதை வந்து நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார். பாஸ்கர் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. இப்போ நீங்க முக்கியமான ஒரு முக்கியமான கேள்வியை நீங்க முன் வச்சீங்க. இந்த நடுத்தர வர்க்கம் வந்து மேல வரல, மிக சில பேர் மட்டும் மேல வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதத்துல நான் ஏற்கனவே சொன்னேன். இது எல்லாரும் முன்வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான். இந்த குற்றச்சாட்டுல உண்மை இருக்குங்கிறத நான் மறுக்கவே இல்லை. மிக நிச்சயமாக உண்மையான கருத்து தான். அதை வந்து எதிர்கட்சி தலைவர் வைத்துதான் ஆகணும் நாடாளுமன்றத்துல. அதை ஏத்துக்கிறேன். ஆனா எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வி வருது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு தெரியும் சரிங்களா? ஒரு நாளைக்கு 300 ரூபாயில இருந்து 400 ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. ஒரு ஆண்டுக்கு 100 பேருக்கு 100 நாட்களுக்கு தராங்க. அது ஒரு வேலைவாய்ப்பு திட்டம்னு அரசாங்கம் முறைப்படி அறிவித்திருக்கிறது சரிங்களா? அது ஒரு வேலைவாய்ப்பு திட்டம். இப்போ ஒரு ஆண்டுக்கு 100 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு சுமார் 400 ரூபாய் வீதம் ஒரு வேலை வாய்ப்பு தர்றீங்க அப்படின்னா, இதன் மூலம் நீங்க எத்தனை பணக்காரரை உருவாக்குறீங்க சொல்லுங்க? எத்தனை நடுத்தர மக்கள் மேல வந்தாங்க? ஏதாவது வாய்ப்பு இருக்கா அதுல? நீங்கள் எதையெல்லாம் கனவு திட்டம் என்று சொல்லுகிறீர்களோ அது எல்லாமே கூட ஒரு நாளைக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுக்கறதோட நிறுத்திக்கிறீங்க. இந்தியாவுல மிகவும் பொருளாதாரத்தை வளர்ந்த மாநிலமா சொல்லிக் கொள்கிற தமிழக இவங்களுக்கெல்லாம் வந்து நான் வேலை வாய்ப்பு கொடுக்கிட்டே பெருமையா சொல்லிக்கிற போது இவங்கெல்லாம் பணக்காரங்களை என்னைக்கு ஆக போறாங்க சொல்லுங்க? எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க சரிங்களா? அதனால இந்த மாதிரி கேள்வி கேட்போம்னா அங்க மட்டும் பணக்காரங்களா வர்றாங்க? ஒண்ணுமே இல்லை. அன்றாடம் காட்சிகளாகத்தான் மக்களை வைத்துக் கொண்டிருக்கிறது அரசாங்கம். அது வந்து மேலே வரணும்னா ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையை உழைத்துதான் மேலே வர முடிகிறது சரிங்களா? அதனால இது அரசாங்கத்தின் பங்களிப்பையோ அல்லது அரசாங்கத்தின் குறையோ நான் பார்க்கல. எல்லாமே தனிநபர். பாஸ்கர் சார், நன்றி நன்றி. கணேஷ், உங்களுடைய நிறைவான கருத்து. சிங்கப்பூர்ல ராகுல் காந்தி அவர்கள் போயிருந்தார். நான் சொல்றது 2016-17 நினைக்கிறேன், 17 வருட வாக்குல இவர் சிங்கப்பூர்ல போயிருக்கும் போது லீக் மான் யூ ஸ்கூல் ஆஃப் பப்ளிக் பாலிசின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இவர் வந்து ஒரு சொற்பொழிவு ஆற்றத்துக்காக இவர் கூப்பிட்டாங்க. அங்க போய் உட்கார்ந்து இவர் பேச ஆரம்பிச்சு கேள்வி பதில் நேரம் வரும்போது பிரசன்ஜித் பாசுன்னு நினைக்கிறேன், அவர் வந்து த ஏஷியா ரீபான் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கை எழுதினவர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு விட்ட, உங்களுடைய உங்க குடும்பம் ஆட்சியில இருக்கும்போது மாத்திரம் இந்தியாவோட வளர்ச்சி உலகத்துடைய சராசரி வளர்ச்சி சதவீதத்தோட கீழே போகுது. ஆனா உங்க குடும்பம் அல்லாத ஒருவர் இந்தியாவை ஆட்சி செய்த உடனே உங்க கட்சியாவே இருக்கலாம், ஆனா உங்க குடும்பம் அல்லாத ஒருவர் உங்க நாட்டை ஆட்சி செய்யும் பொழுது உங்க இந்தியாவுடைய வளர்ச்சி வந்து உலக சராசரி வளர்ச்சியோட அதிகமா இருக்குது. ஏன்? அதுக்கு வந்து அவரால் சரியா பதில் சொல்ல முடியல. அப்ப வந்து நீ குடும்பத்துக்கு மேல எவ்வளவு ப்ரெஷர் போடுற அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாரு. அப்புறமா உங்களோட ஹைபோதசிஸ் என்னன்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாரு. ஆனா அவர் கொடுக்கறது எல்லாமே டேட்டா பாயிண்ட்ஸ். அந்த மாதிரிதான் இவர் கொடுக்குற டேட்டா பாயிண்ட்ஸை எடுத்து அவங்க கட்சிக்கும் அவங்க ஆட்சி செய்த நேரத்துக்கும் அப்ளை பண்ணி பார்த்தா அது வந்து சரியா பொருந்துதா அப்படின்ற கேள்வியை தான் நம்ம அவருக்கு வைக்க முடியுமே தவிர, இதுல வந்து நான் சினிக்கலா இல்ல, நான் வந்து அவர் எதை கேள்வி கேட்டாருன்றதுக்காக வினா எதிர் வினாதல் அப்படிலாம் போல. ஆனா இந்தியாவோட வளர்ச்சி கொஞ்சம் சீரா போயிட்டு இருக்கு. அது வந்து சில ஏற்றத்தாழ்வுகள் வர்றதுக்கான காரணம் வந்து நம்மளுடைய நாடோ நம்மளுடைய நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் மட்டுமல்ல. அது வந்து உலகத்தின் சில பிரச்சனைகள் போயிட்டு கொண்டிருக்குன்னு வேர்ல்டு ஆர்டரே மாறிட்டு இருக்கு. இனிமேல் டாலர் இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஸோ எஃப்டிஐ எப்படி நம்ம வாங்க போறோம், எப்படி வந்து நம்ம தேர்ட் லார்ஜஸ்டுக்கு போக போறோம் எக்கானமி, இதெல்லாம் பத்தி யோசிக்கும் போது இந்த மாதிரி சில விஷயங்கள்ல சில நேரத்தில் தொய்வு வருவது சகஜம். அதை வந்து இவ்வளவு பெருசா பூதாகாரமாக்குவது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி. நன்றி கணேஷ், நன்றி. பொருளாதாரத்தில் சரிவு, மிடில் கிளாஸ் வருவாய் குறைவால் ஒட்டுமொத்த பாதிப்பு, சார்ந்த விவாதத்தில் 2 கருத்துரையாளர் கலந்து கொண்டு தங்கள் சார்ந்த கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்தாங்க. பொருளாதார கட்டுரையாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, அரசியல் விமர்சகர் பேராசிரியர் கணேஷ்குமார், இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நிகழ மற்றும் நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி.